ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம்னு தப்பே கிடையாது. விஜய் சேதுபதி என்னமோ வந்துட்டு அங்கே வந்து வக்காலத்து வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் அந்த வக்கர புத்தி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன் இந்த விக்ரமுக்கு. இப்போ வந்துட்டு என்னென்னா இடியாப்பம் ஒரு பிரச்சனையாக வருது. இந்த ரம்யா வந்துட்டு சாப்பிடாமல் 3 இடியாப்பத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் சுபிஷா கேள்வி கேட்குறாங்க. அதனால் நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன், சபரிக்காக பண்ணேன்னு ஒரு பொய்யை சொன்னாங்களோ உண்மையை சொன்னாங்களோ அது அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஆக மொத்தத்தில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு கேமரா முன்னாடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுறாங்க. சரிங்களா? கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உட்காடுறாங்க. அங்கே யார்? விக்ரம் பார்த்துட்ருக்கார். விக்ரம் அப்படியே வக்கரமாகவே பார்த்துட்ருக்காரு. என்னடா இதே பார்த்துட்ருக்காருன்னு பார்த்தா உட்காந்தோடனே எதுக்கு இவ்வளோ பில்டப், ஏன் இவ்வளோ சாரி கேட்குறா, இல்லை சாப்பாடை வேஸ்ட் பண்ணது தப்பு தானே அழகாக இவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, அப்போ உனக்கு சாப்பாடோட அருமை தெரியறதுக்காக பேசுகிற மாதிரி விஜய் பார்வதிக்கு வந்து தண்ணியோட அருமை வந்து தெரியறத மாதிரி பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பேசிட்டு தண்ணி திறந்துட்டு வந்துட்டாங்க. அந்த தண்ணி கீழே போயிடுச்சான். அந்த தண்ணி கீழே போனதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுமா விஜய் பார்வதி. அதாவது எவ்வளோ வக்கரமாக இருக்கார் பாருங்க விஜய் பார்வதி மேலே இந்த விக்ரம். எப்பா ரொம்ப மோசம். உடனே ரம்யா அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா அங்கே வராங்க. சுபிக்ஷா கிட்ட கேட்குறாரு, பார்வதி சாரி கேட்க வச்சிங்களா? அவங்க தான் வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களே, அவங்க ஒன்றும் மூடி மறைக்கலையே அப்படின்றாங்க. சரி, இந்த பொண்ணு எல்லார்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு கேமரா முன்னாலும் சாரி கேட்டுச்சு, அப்போ நீங்கள் சாரி கேட்க வச்சுருக்கணும். ஏன் தண்ணியோட அருமை வந்துட்டு விஜய் பார்வதிக்கு தெரிய வைக்கக்கூடாதா அப்படின்றாரு. ஏப்பா கொஞ்சம் தண்ணி கீழே போனதுக்கா, தண்ணிக்கா. சரி, அப்படி பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு வாரம் வந்து கமருதீன் வந்து இந்த வாட்டர் இன்சார்ஜாக இருக்கும்போது கமருதீன் உள்ளே தூங்கிட்டாப்புல. அப்போ நீங்கள் வந்து கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே எபிசோட சொன்னார்ல, நீங்கள் கமருதீன் கூப்பிட்றதுக்கு தண்ணியை நீங்களே பிடிச்சிருக்கலாமா, ஏன் பிடிக்கலன்னு. அங்கே தண்ணி அதோ தண்ணிக்கே கஷ்டம், ஏன் டாய்லெட்டுக்கே தண்ணி வந்து இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்போ உங்களுக்கு சேவ் பண்ண தோணுச்சேன். நீங்கள்லாம் பேசுகிறீங்க. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, காலையில் வந்துட்டு விஜய் பார்வதியை கலாய்க்கிறாராம். நீங்கள் வந்து கேமரா மறைக்குதுன்னு ஃபஸ்ட்டு வாரம் சொன்னீங்களே, அப்போ எப்படி இருக்குது அது? அப்போ நீங்கள் வந்து கேமராக்காக நடிக்கலையே அப்படின்னு. இப்போ நீங்கள் தண்ணிக்காக இவ்வளோ வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் விஜய் பார்வதி வந்து அதுவும் இவங்க ரம்யா பேசின ஒரு காரணத்தினால அதை வந்து இங்கே வந்து எடுத்து வைக்கிறாரு. என்னத்தை சொல்ல. ஆனால் அழகாக வந்துட்டு விஜய் பார்வதி வைக்கிற பேரெலாம் சூப்பராக இருக்குது. ராஜா மாதா, குசும்பி, விக்ரம். இந்த அமித்துக்கு தான் அம்மிக்கல் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஆனால் விக்ரம் கரெக்டாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.